பார்த்தீங்களா தங்கங்களா, டிக்கெட் எடுத்தாச்சு கும்பகோணத்துக்கு. தெரிகிறதா கும்பகோணம்? ஹாய் காய்ஸ், நாங்கள் தான் உங்கள் காய் மெமரி. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு தமிழ்னு பார்த்து தெரிஞ்சிருக்கும். அம்மா ஒரு ப்ராங்க் பண்ண போய் அதிலிருந்து ரொம்ப ஒரு மாதிரி அன்வான்டாக ஒரு சண்டை வந்து அது எப்படியோ போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் என்ன ஏது அப்படிங்கிறது ஒரு வீடியோவாக இருக்குது. மறக்காமல் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே சார், ப்ளீஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், நாங்கள் தான் உங்கள் ஜிகே மெமரிஸ். எனக்கு என்ன பண்ணலான்னா, நான் இப்போ தான் தூங்கி எழுந்து சாப்பிட்டேன். கொஞ்சம் காய் ஒரு ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு பிளான் போட்டேன். எல்லாருமே கேட்டிருந்தீங்க காய் ஒரு ப்ராங்க் பண்ணுங்கள். அது என்ன ப்ராங்க்கு, என்ன மாதிரியான ப்ராங்க்கு எல்லாமே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், அவள் தூங்கிட்டுருப்பா. ஓகே, என்ன நடக்க போகுது மட்டும் பாருங்கள் வீடியோவில் வந்து தெரியுதா கைஸ், தூங்கின்னு இருக்காங்க. இப்போ பாருங்கள், காய்மா, காயத்ரி, காய்மா, காயோ எழுந்துக்கிட்டேப்பா. ஏம்மா எழுந்துக்கிட்டியா? டைம் ஆகுது. சொல்லுமா, சொல்லும் பட்டு தங்கம், தங்கம். காயத்ரி, காயத்ரி, திரும்பம்மா என் பக்கம், என் பக்கம் திரும்ப. சொல்லுங்க. சாப்பிட்லையாம்மா? ஏன் சொல்லியா? சாப்பிட்றேன். எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது காயத்ரி. என் கூட யாருமே இருக்க மாட்டாங்க காலைல பேசிக்கிட்டு. கீழே போயிட்டு வரட்டா? சொல்லு காயத்ரி. என்னம்மா, ஏம்மா இப்படி பண்ணுறக்கு? என்னம்மா? சரி, நாங்கள் கீழே போயிட்டு வரேன். காயத்ரி, ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு ஏசி போட்டு போகிறேன். கைஸ், கதவு கொஞ்சம் ஓப்பன்லே இருந்தால் தான் அது எழுந்து கத்த ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்போ மேட்ரு என்னன்னா, நான் யாருக்குன்னா பேசின்னு இருக்க மாதிரி இருக்கேன். இப்போ தூங்கிட்டு தானே இருக்குது. அது பாருங்கள் என்னென்ன ரியாக்ஷன் கொடுக்குன்னு பாருங்கள். வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, நான் அதுக்குள்ளே கேமரா செட் பண்ணிட்டு இன்னொரு ஃபோனை கையில் எடுத்துக்கிறேன். என்னென்ன நடக்க போதும் இன்னைக்கு ஆண்டவரே, பேண்டவராக போகிறோம். கைஸ், இப்போ நான் ஃபோனில் யாருக்குன்னா பேசுகிற மாதிரி பண்ணுறேன். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும்னு பாருங்கள். கைஸ், நான் ஒன்றாலும் நடக்கலாம். தயவுசெய்து யாரும் கண்டுக்காதீங்க. ஓகே, மைக் வைக்கலாமான்னு பார்க்குறேன். இருங்க, மைக் செட் பண்ணுறோம். இதெல்லாம் என்கிட்ட காட்டாத, சரியா? காரணமே இல்ல, நீயா எதனா ஒண்ணு பண்ற, நீயா எதனா ஒண்ணு பேசுற. உன் நீலி கண்ணீர்லாம் என்கிட்ட காட்டக்கூடாது, சரியா? உன் நீலி கண்ணீருக்குன்னா ஆளு கிடையாது, சரியா? உன் நீலி கண்ணீர்லாம் என்கிட்ட காட்டாது. வெக்கமா இல்லை? ஒருத்தவங்கிட்ட நீலி கண்ணீர் விட்டு நடிச்சுன்னு கிடக்குற. என்ன உங்ககிட்ட நான் நீலி கண்ணீர் விட்டேன்? என்ன நீ நடிக்கல? என்ன விட்டேன்? என்ன நீ நடிக்கல? என்ன விட்டேன்? அதான் என்ன நீ நடிக்கல? நீலி கண்ணீர் இந்த உட்னு இருக்கே நீலி கண்ணீர், அதான். ஸோ ப்ராங்கோட பேசிக் பார்த்தீங்களா? ஸோ இதை தான் வந்து ப்ராங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ப்ராங்க் பண்ண இப்படி ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அதுக்கப்புறம் மைக் செட் பண்ணுறேன் அப்படின்ட்டு போனாங்க பார்த்தீங்களா? அதுதான் கடைசி. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நானுமே வெளில வந்தேன். கொஞ்சம் நைட்டி போட்டிருந்தேன். நைட்டி கொஞ்சம் செட் ஆகலை.
புரியும்னு நினைக்கிறேன். நைட்டி கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக இருந்தது, அசிங்கமாக இருந்தது. அதனால அந்த வீடியோ கிளிப் எல்லாமே நான் கட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அது எனக்கு வீடியோலாம் எடுத்ததுக்கப்புறம் அது வந்து ஒரு ப்ராங்க் அப்படிங்கிறது எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அது வந்து ரொம்ப அன்வான்டாக, ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டுடுச்சு. அதனால் சண்டை ரொம்ப ஓவராகிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், சரி கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து கிளம்பியாச்சு. நான் போய் கிளம்புனேன். ரொம்ப ஒரு மாதிரி அன்வான்ட் சண்டை அது. இந்த சண்டை தேவையே இல்லாத ஒரு சண்டை. அதனால் நான் வந்து கிளம்பணும் அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் வேண்டாம் எனக்கு நீ அப்படின்னு சொல்லி நானுமே கிளம்பிட்டேன். நான் கிளம்புனதுக்கப்புறமா தான் எனக்கு ஒரு சில விஷயம்லாம் புரிஞ்சிச்சு. நான் ஃபஸ்ட்டு எங்கே போனேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தமிழ்லேயே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக நான் அந்த ப்ராங்க்குக்கு அப்புறம் நான் சண்டை போட்டு கவிக்கிட்ட இருந்து நீ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கும்பகோணம் கிளம்பி போயிடலாம், நம்ம சொந்த ஊருக்கே போயிடலாம், இதுக்கு இங்கெல்லாம் இருந்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி நான் கிளம்பிட்டேன். ஸோ நான் கிளம்புனதை போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ கிளம்பியாச்சு. கும்பகோணம் தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். பார்ப்போம் வாங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு. கவி இல்லாமல் போகிறது தான் ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது. கவியால் வர முடியாத சுச்சுவேஷன்ஸ். ஸோ அதனால தான் என் கூட துணைக்கு ரிஹானா அமைச்சு விட்டுருக்காங்க. ஸோ 2 பேர் தான் போகிறோம், பார்ப்போம். ட்ரெயினுக்கு வந்தாச்சு. ஸோ பஸ்ஸில் போகலான்னு பார்த்தோம், டைம் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கோம். டிக்கெட் எடுக்க போகிறோம் நாங்கள். பார்த்தீங்களா தங்கங்களா, டிக்கெட் எடுத்தாச்சு கும்பகோணத்துக்கு. தெரிகிறதா கும்பகோணம். எந்த சீட்டு நம்பர்னு தெரியாமல் ரொம்ப நேரமாக அலப்பாஞ்சிக்கிட்டு இருக்கோம். இவ டி, நான் டிங்கிற, அவ சிங்கிறா. இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே வெறும் டியா தான் இருக்குது. எனக்கு தெரியல, எதுன்னே தெரியல. எந்த சீட்டுன்னு தெரியாமல் ஏதோ ஒரு சீட்டில் வந்து உக்காந்துட்டோம். முடியல சுத்தமாக, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திடீர்னு வந்து எவனாவது இறங்குங்க அப்படின்ட்டாங்கன்னா என்ன பண்ணுறது தெரில. பார்ப்போம். ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கும்பகோணம் கிளம்புறோம். என்னோடய சொந்த ஊர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கவி வர முடியல, கவி வர முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸ். அதனால் அவங்க வரல. நானும் தனியாக அனுப்ப முடியாது அப்படின்றதுனால ரிஹானா அவள் கூட துணைக்கு அமைச்சிருக்காங்க. இப்போ எப்படி போகுது அப்படின்ட்டு அது மாதிரி நானும் அங்கே போயிட்டு அங்கே என்னால் என்னெல்லாம் உங்கள்கிட்ட காமிக்க முடியுமோ அது எல்லாத்தையும் காமிக்கிறேன். ஓகே, ஐ மீன் எங்கள் அப்பா அம்மா வாழ்ந்த வீடு எல்லாத்தையும் காட்டுறேன். தங்கங்களா, போய் டிக்கெட் எடுத்து பாதி தூரம் போய் இறங்கி அதுக்கப்புறம் மனசு வராமல் செங்கல்பட்டுலேயே இறங்கியாச்சு. எதுக்கு தான் கும்பகோணத்துக்கு டிக்கெட் எடுத்தோம், எதுக்கு தான் இறங்கணும், எதுவுமே தெரில. எல்லாத்தையும் இறங்கியாச்சு. ஏன்னு கேட்டால் கவியை விட்டு போக மனசு இல்லை. கவியை தனியாக விட்டு நம்ம விட்டு போய் சுற்றுறமேடி அப்படின்னு மனசு இல்லை. ஸோ நீங்களும் அந்த மாதிரி போங்க. உங்களுக்கு மைண்ட் டிஸ்டர்பாக இருந்தால் போங்க, ட்ரைனிங் இருங்க. என்னடி இவ்வளோ கூட்டமாக ஆடாத்தாங்களா. செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனு. நாங்கள் செங்கல்பட்டுலேயே இறங்கியாச்சு. இறங்கிட்டு ஏன்டா இறங்கணுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு தங்கங்களா. தலை வலிக்குது எனக்கு. நான் ரேபிடோ போட்டு வாடி பீச்சுக்கு போகலாம். டைமு போகலாம். என்னால் முடியல தங்கங்களா. என்னை பற்றி சாவடிக்கிறா இப்போ. நான் கம்முன்னு என்ன பீச்சுக்கு கூப்பிட்டு போ, பீச்சுக்கு அதுக்கு உக்காந்துட்டு வரலாம். மைண்டு ஒரு மாதிரி சரியில்லை அப்படின்னா பீச்சுக்கு கூப்பிட்டு போக மாட்டேது. வா நம்ம வீட்டுக்கு போயிடலாம், டைம் ஆயிடுச்சு, மணி இங்கே 6 மணி ஆயிடுச்சு. எதுக்கு தான் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பணும், எதுக்கு தான் கும்பகோணம் டிக்கெட் எடுத்தோம், பாதி தூரம் ட்ரெயின் பிடிச்சி எதுக்கு பாதியிலே இறங்கணும், எதுவுமே தெரில தங்கங்களா. நாங்கள் நினச்சோம் ஜாலியாக கும்பகோணம் போகலாம். கவி பர்மிஷன் கொடுத்துருச்சு, 2 பேரும் சேர்ந்து ஜாலியாக சுற்றலாம். நீங்கள் நம்ம கவி என்ன சொல்லிட்டாங்க, இன்றைக்கி உன்னோட பிளான், நீ இன்றைக்கி என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி என்னை விட்டுட்டாங்க. சரி நம்மளால் தனியாக போய் எங்கேயும் சுற்ற முடியாதே, வாட ரிஹானா கூட்டு நம்ம போய் சுற்ற வேண்டி வாடி அப்படின்னு நானும் எவ்வளோ சுற்றலாமேன்னு நினச்சி போனோம். போய் பார்த்தா ஏன்டா வந்தவங்கிற மாதிரி இருக்குது. தனியாக எங்கேயும் போத்தோம்ல, மனசே சரியில்லை. பீச்சுக்கு கூட்டு போடினா நான் சொல்லிட்டா பீச்சுக்கு தேவையில்லை, நம்ம வீட்டுக்கு போகலாம் வா அப்படிங்கிறான். சரி இப்போ வீட்டுக்கே போவோம் அப்படின்னு வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கோம். சாப்பிட்டோம், வயிறு முட்டை பசியில் இருந்ததுனால சாப்பிட்டதை வீடியோ எடுக்க முடியல. பிரியாணி சாப்பிட்டோம், ஆம்லேட் சாப்பிட்டோம், வேற என்னடி சாப்பிட்டோம், பரோட்டா சாப்பிட்டோம், இது எல்லாமே சாப்பிட்டோம்.
சுற்றி அதே தாம்பரத்துலேயே வந்து 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 நிற்கிறோம் தங்கங்களா. இதுக்கு எப்படா வீட்டுக்கு போவேன்னு இருக்கு, தலை வலிக்குது. பீச்சுக்கு போகலான்னு பார்த்தா டைம் இல்லை. இதுக்கப்புறம் எங்கே பிளான் போட்டாலும் அந்த பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும். எடுத்தவங்க ஒருத்தவங்க பிளான் போட்டால் இப்படி தான் போச்சு, எல்லா பிளானும் போச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றுனது தான் மிச்சம், வேஸ்ட்டு. யாருமே இந்த மாதிரிலாம் என்றைக்கும் பண்ணிடாதீங்க, அதெல்லாம் நல்லதே கிடையாது. தோணுச்சா முடிவெடுத்துச்சுன்னா போயிடணும். இப்படி பாதியில் இறங்கி எங்களை மாதிரிலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது. ஓகே, எல்லாரும் வந்திருந்தாங்க, பவியும் கவியும் வந்திருந்தாங்கன்னா நிறையா ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு இருந்திருப்போம். யாரும் வராமல் எங்கள் 2 பேராலும் போயிட்டு வரவே முடியல. உங்களோட ஒப்பீனியன்? ரொம்ப போரிங்கான ஒரு ட்ராவல். ஆனால் காயத்ரியோட நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணேன், கொஞ்சம் ஜாலியாக இருந்தது. குரங்கு பார்த்தோம், குரங்கு பிடிங்கிட்டு போயிடுச்சு. லேஸ் எல்லாம் பிடிங்கிட்டு போயிடுச்சு, ஆசையாக வாங்கணும், சாப்பிடவே இல்லை, பேக்கெட்டோட பிடிங்கிட்டு போயிடுச்சு. 2 ஸ்நாக்ஸையும் தீட்டு போயிடுச்சு. சரி நல்லா இரு அப்படின்ட்டு விட்டுட்டோம். அப்புறம் காயத்ரியோடைய ஸ்டோரி எல்லாம் கேட்டேன், ஓரளவுக்கு ஓகே. காயத்ரியோட ஸ்டோரி புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அந்த ஸ்டோரி கேட்கும்போது. உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஸ்டோரியை போடுங்க, நாங்கள் பார்க்குறோம். ஓகேவா? சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும். நெக்ஸ்ட் என்ன, வீட்டுக்கு தான். வீட்டுக்கு போயிட்டு அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே ஓகே தங்கங்களா, பார்த்தீங்களா, இதுதான் வந்து நான் கிளம்புனது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு சண்டை மாதிரியே நான் அந்த வீடியோவில் கொண்டுட்டு போயிருக்க மாட்டேன். கவிக்கு எனக்கும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான், சும்மா வெளில வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நான் கொண்டுட்டு போயிருப்பேன். ஆக்சுவலாக அது ரொம்ப சண்டை போட்டு அங்கேருந்து நான் கிளம்புனது. அதுக்கப்புறம் எனக்கு மனசு கேட்கல. நான் இங்கேருந்து தாம்பரத்துலேருந்து கும்பகோணம் ட்ரெயின் எடுத்தேன். கும்பகோணம் ட்ரெயின் போயிட்டே இருக்குது. நான் பாட்டு செங்கல்பட்டுலேயே இறங்கிட்டேன். ஏன்னா எனக்கு முடியல, எனக்கு அதனால் அதுக்கு மேலே வந்து என்னால் மூவ் ஆன் பண்ண முடியல. ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமாகவே இருந்தது, எப்படா போவோம் கவியை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதனால் சரி வேணாம், என்ன தான் சண்டையாக இருந்தாலும் வீட்டுக்கே போயிடலாம் அப்படி டிசைட் பண்ணி நான் ரிட்டன் வீட்டுக்கே வந்துட்டேன். ஸோ அந்த கிளிப்பை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு குட்டி குட்டி சண்டை, டக்குன்னு கோத்தில் எடுக்கிற முடிவு அப்படிங்கிறது ரொம்ப வந்து மனசளவில் எல்லாரையுமே அது பாதிக்கும். ப்ராங்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நான்லாம் ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு விஷயமும் பார்த்து தான் பண்ணுவாங்க. அதனால தான் நீங்கள் எல்லோரும் ப்ராங்க் கேட்கும் போது கவி வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க ப்ராங்க் பண்ணுறதுக்கு. ஏன்னா நான் அதை ரொம்ப சென்சிட்டிவாக எடுத்துப்பேன். அதை ப்ராங்க்கு அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே நடந்தது. ஸோ இதை தான் இந்த சண்டைக்கான ஒரு வீடியோ கிளிப்பு. என்ன சண்டை என்ன இது அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப பர்சனல், அதை வந்து சொல்ல முடியல. ஸோ உங்கள்கிட்ட ஏன் லைவ்னால வரல அப்படின்னு கேட்டதுக்காக ஒரு காரணமாக ஸோ இந்த கிளிப்பை மட்டும் போடுவோம் அப்படின்னு சொல்லி மீதியெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதை மட்டும் போட்டால் போதும் அப்படின்னு டிசைட் பண்ணி போட்டிருக்கேன். பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதுக்கப்புறம் யாரும் ஒருத்தங்களை மனசு கஷ்டப்படுற அளவுக்கு வந்து யாரும் எந்த சண்டையும் போட்டுக்க வேண்டாம். அது ப்ராங்காக இருந்தாலும் சரி, ரியலாகவே இருந்தாலும் சரி, ஒருத்தவங்க மனசு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அந்த விஷயத்த வந்து யாரும் ரிப்பீட்டடாக பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். எல்லோரும் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே செல்லகுட்டீஸ், காய் மெமரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த வீடியோ போடலாம் அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே தங்கங்களா, பாய்.